ஜாக் மற்றும் ஜில். ஜாக் அண்ட் ஜில்ஸ் மவுண்டெயின் கிளைம்ப். ஒரு மழைக்கால நாள். பச்சை பசேலென்று இருக்கும் மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. அந்த வீட்டில் ஜாக் மற்றும் ஜில் என்ற இரு பிள்ளைகள் தங்களுடைய அம்மாவுடன் வசித்து வந்தனர். ஜாக் மற்றும் ஜில் மிகவும் உற்சாகமான பிள்ளைகள். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாக விளையாடி இயற்கையை ரசித்தனர். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அருகே இருக்கும் மலையின் உச்சில் உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வர அம்மா அவர்களை அனுப்பினார். ஜாக், ஜில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மழை விட்டாலும் மண் இன்னும் ஈரமாக இருக்கும். நீங்கள் இடறி விழுந்து விடாதீர்கள் என்று அம்மா எச்சரித்தார். ஜாக் மற்றும் ஜில் கை கோர்த்து கொண்டு மலைக்குச் சென்றனர். வழியில் அவர்கள் பல வண்ணத்து பூச்சிகளை பார்த்தார்கள். பறவைகள் இனிமையாக கத்திக் கொண்டிருந்தன. இந்த மலைப்பாதை எவ்வளவு அழகாக இருக்கிறது ஜில் என்று ஜாக் சொன்னான். ஜில் அதற்கு சிரித்தவளாய், ஆமாம், ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாதை ஈரமாக இருக்கிறது என்று கூறினாள். அவர்கள் மெதுவாக மலை ஏறினர். பயணத்தின் மத்தியில் ஒரு பெரிய பாறை இருந்தது. ஜாக் அதற்கு மேலே ஏற முயன்றான். ஆனால் அவன் நிலையான பிடியை இழந்துவிட்டான். ஜில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, ஜாக், நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாள். ஜாக் தன் காலை பிடித்துக்கொண்டு, அருகில் ஒரு பெரிய கல் இருந்தது. நான் கவனிக்கவில்லை, அதனால்தான் விழுந்துவிட்டேன் என்றான். நீ கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறி அவனை பிடிக்க முயன்றாள். ஆனால் அவளும் நிலை தடுமாறி கீழே சரிந்து விட்டாள். அவர்கள் இருவரும் எழுந்தனர். நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஜில் என்று ஜாக் கூறினான். வீட்டிற்குச் சென்று அவர்கள் இந்த கதையை அம்மாவிடம் சொல்லினர். அம்மா சிரித்துவிட்டு, நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தீர்கள், அதுவே முக்கியம். ஆனால் அடுத்த முறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். அன்று இரவு ஜாக் மற்றும் ஜில் அவர்கள் எதையும் செய்வதற்கு முன்பு 2 முறை யோசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். எதையும் செய்வதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் பாதுகாப்பாக இருப்போம். Always be careful and think before you act. That way, you can stay safe. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.